பழனி வந்து மர்மங்கள் இருக்கானா பெரிய மர்மங்கள் இருக்கு, மிகப்பெரிய அளவுக்கு மர்மங்கள் இருக்கு. எனக்கு இப்பயும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, போகர் ஏன் சீனால இருந்து இந்தியா வந்தார்? இப்ப நீங்க போகர் வந்து இந்தியால வேற எந்த ஊருக்குனாலும் போயிருக்கலாம், ஏன் இந்தியா வந்தாரு? இந்தியால இருந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு? தமிழ்நாட்டுல இருந்து குறிப்பா ஏன் பூம்பாறைக்கு போனாரு? பூம்பாறையில இருந்து ஏன் வந்து பழனியில சில வந்து வடிவமைப்பு? இந்த கேள்விக்கு விடையே பெரிய மர்மம் தான். இது வரைக்கும் அது யாரும் முழுசா கண்டுபிடிக்கல. நான் தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் என்ன மேடம், போகரும் ஒரு முருகர் அவதாரம் தான் மேடம். ஏன்னா இன்னைக்கு சீனால வந்து முருகர் பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் சமீபத்தில் அந்த ஒரு யாகத்துக்காக தான் போனேன். போகர் வந்து 2 சிலை செய்யல கூட 3 சிலை செஞ்சிருக்காரு. ஒன்னு பாசிட்டிவ், ஒன்னு நெகட்டிவ். அந்த நெகட்டிவான சிலை தான் அது ரொம்ப வீரியம் மிக்க இருந்ததுனால அது பழனி மலைக்கு அடியில இருக்கிறதாகவும் அதுக்கு மேல இருக்கிறது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். பூம்பாறையில் இருக்கிறது நவபாஷம் கிடையாது, தசபாஷானம் 10 மூலிகைகள்ல சேர்ந்தது அது. சோ இந்த 3 சிலை செஞ்சு வச்சிருக்காரு. அதுல பெரிய மர்மமா கருதப்படுறது என்னங்க மேடம், இப்பயும் நீங்க பழனிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா பழனி அடிவார வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் திரும்பினா இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் அந்த மலை ஏற முடியாது. நீங்க யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, அதான் முருகர் வந்து அவர் நினைச்சாதான் போக முடியும். அது மட்டும் இல்லாம அங்க போனாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மா வந்து பழைய நினைவுகள் போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போவோம்ல. அந்த இடத்துல மட்டும் இருக்கிற ஒரு பெரிய மர்மம் ஜென்மம் கூட ஞாபகத்துக்கு வரும், கண்டிப்பா வருங்க மேடம். பழனி அது தொடர்பான ஒரு விஷயம். குடும்பத்துல யாருன்னா முருக பக்தரா இருந்துக்கலாம், இல்ல முருகனே உங்களுக்கு ஏதோ ஒரு இதுல காட்சி வந்து ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க என்ன நினைச்சு போனீங்களோ அது உங்களுக்கு அங்க விஷயமா தெரியலாம். அந்த மாதிரி ஒரு சக்தி அங்க பழனியில இருக்கு.